என்ன பாரதராணி ஒரேடியா போஸ்ட் கொடுக்கற? ஓ பெரிய மனுஷா, உன் டியூட்டியை நான் செஞ்சேன். ஃபீஸ கொடுத்துடு, வாங்கிட்டு போறேன். வாட்? காந்தி பார்க் கிட்ட இந்த ரவுடிங்க ஒரு பொண்ணு அழ வச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன புடி புடிச்சு இவங்களை உள்ள தள்ளுறதுக்கு கொண்டு வந்தேன். கனகா சார், காந்தி படத்துல இருக்கிற அந்த கதர் மாலையை எடு. எனக்கு போறதுக்கு வாத்தியாரே. தன் கடமையை நிறைவேற்றின இந்த ராணிக்கு அதை போட்டு போலீஸ் கடமையை நிறைவேற்று. பொண்ணுக்கு பொண்ணு மாலை போட்டா எப்படி நல்லா இருக்கும்? நீ போடு வாத்தியாரே, ஆம்பளை நீ. இன்ஸ்பெக்டர் சார வாத்தியார் வாத்தியாருங்கிற என்ன? வாத்தியார்னு கூப்பிட்டா அவரு வாய் வச்சுட்டு சும்மா இருக்காரு. நீ எதுக்கு ஐஸ் வைக்கிற என்ன? வாத்தியாரே, காசு காசு கேஷ். காசா? பின்ன ஓசி சவாரி நினைச்சியா? காந்தி பார்க்ல இருந்து இந்த படுவாங்க கொண்டு வரதுக்கு 10 ரூபாய் 50 பைசா மீட்டர் சார்ஜ். யார் கொடுக்கறது? கவர்மெண்ட் பணம் தரலான்னா தேசமே 50 டன் தங்கத்தை எடுத்து அடமானம் வச்சிருக்கு. சோ ரவுடிங்க பணத்தை கொடுக்கறான். அதரே தா தா காசு தா 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 கொடு. இது கூட அந்த பொண்ணுக்கு கொடுக்கணுமா? உன்கிட்ட இருக்கறத நீ ஏன் எனக்கு தரல? இல்ல அதிகமா பேசினா உன்னை வெளியே தள்ள சொல்வாரு எங்க இன்ஸ்பெக்டர். பிடி பிடி. வாயாடி, இன்னும் போகலையா? ஓ பெரிய மனுஷா, ஓ வண்டிக்கு பக்கத்துல என் வண்டி இருந்தா எப்படி இருக்கு தெரியுமா? பாரு, இந்த பாடி ரவுடிங்க பாடியோட கபடி ஆனது. ஜாக்கிரதையா இரு. ரவுடிங்க பாடி எதுக்கு வாதியாரே? என்னோட இருக்கக்கூடாது கபடி? கபடி 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 கபடி. எதுக்கு வாதியாரே அடிக்கிற? பைத்தியமா உனக்கு? நான் சொன்னதுல தப்பு இருக்கு வாதியாரே. உன் உடம்புல காக்கி, என் உடம்புலயும் காக்கி. உன் யூனிஃபார்ம்ல போலீஸ் வில்ல, என் யூனிஃபார்ம்ல லைசன்ஸ் வில்ல. உன் கையில லாட்டி, என் கையில ஹாரன். நீ ரவுடிங்ல அடிக்கிற, நான் ஹாரன் அடிக்கிறேன். போய் 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 போய். உன்னை எவன் கட்டிக்கிட்டாலும் சரி, ஒரு வருஷத்துக்குள்ள சாமியார் ஆயிடுவான். ஓம் வேலையா? ஐயோ, நான் இல்ல வாத்தியாரே. பெல்ட்ட கழட்டு. இங்க வேண்டாம் வாத்தியாரே, நான் இருக்கிறது உங்க ஆட்டோஸ்ல தானே, அங்க வச்சுக்குவோம். எதுக்காக ஆடிக்கிட்ட பேசுற நீ? நின்னு பேசக்கூடாது. ஆட்டோ ஓட்டி ஓட்டி குலுங்கி குலுங்கி ஆடி பழகிடுச்சு. ஆட்டோ அதிகமான இடுப்பு ஒடிஞ்சிடும், ஜாக்கிரதை. அது இருக்கட்டும் வாத்தியாரே, இப்போ உன் வண்டியில காத்து இல்ல, என் வண்டியில ஏறு. உன்னை ஏத்துக்கிட்டு ஜாலியா அண்ணா சாலையில இருந்து கொண்டு போனா பீட் கான்ஸ்டபிள்ஸ் ரூட்லயே மயக்க போட்டு விழுந்து நைஸா கொண்டு போய் பீச் ஓரத்துல ஸ்டாப் பண்ணி அடியாது. பாக்குறியா என் பவர்? என்ன செய்வேன்? அவ தாவணி எடுத்து உன் கையில வைக்கிற. உன்னால முடியாது. பந்தயம் கட்டு எடுத்து காமிக்கிற. 1000 ரூபாய். ஆயிரம் வைடா. மரியாதை அந்த தாவணியை ஜோதி கிட்ட கொடுத்து மன்னிப்பு கேட்டுக்க. இந்த நரசிம்மங்கிட்ட வாலாட்டவன் எவனும் உயிரோட போனதில்லடா. Stop it! Stop it! What is going on here? Get up! I said stop it! Please! இவன் ஜோதி தாவணி எடுத்தா சார். நோ சார், சதீஷ்க்கு கல்ல சைடு தோணாம பக்கத்துல இருந்த ஜோதி தாவணி எடுத்து கட்டுக்கட்ட சார். இவன் போய் சொல்றா சார். நோ சார், உண்மைதான். நோ சார், பிலீவ் மீ சார், இட் இஸ் லை. இல்ல சார், உண்மைதான் சொல்றேன். உண்மையை எஸ். சார் சார் ப்ளீஸ் சார், பாருங்க சார் ரத்தம். இவன் ஜோதியோட தாவணி எடுக்கிறதுக்காக வேணும்னு சதீஷ் கையில வெட்டிட்டு இந்த டிராமா ஆடுறான். நரசிம்மா, ஜோதி கிட்ட நீ மன்னிப்பு கேளு. கேட்க மாட்டேன். கேட்கலன்னா உன்னை சஸ்பெண்ட் செய்ய சொல்லுவேன். எங்க அண்ணா பெரிய பண்டா ராமாமிர்தம் இந்த காலேஜ் கமிட்டி பிரசிடென்ட். நாங்க வீசுற எச்சி பொறுக்கைய திங்கிற நாய் நீ. என் கண்ணத்து மேல கை வச்சா பாஸ்டர்ட். உன்னை நான் விட போறதில்ல. டிஸ்மிஸ் ஆர்டர் வாங்கறதுக்கு ரெடி ஆயிடா பஸ்.
இந்த லெக்சரர் அந்த நரசிம்மன் அடிச்சதுக்காக கமிட்டி அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. அவருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அறப்போராட்டம்னு சொல்லி உங்க தம்பி. சாரி, உடம்புல காக்கி ட்ரெஸ் இருக்கிற வரைக்கும் ரத்த சம்பந்தம் நினைவிருக்காது எனக்கு. He is only a student here. ஓகே, அவனை இங்க இருந்து கிளப்புங்க. கம்ப்ளைண்ட் நீங்க கொடுத்தீங்க, விசாரணை நான் செய்யணும் இல்லையா? மாஸ்டர், நீங்க அவனை அடிச்சது என்னமா உண்மை, ஆனா வேணும்னு நான் அடிக்கல. பணத்து மேல ரொம்ப ஆணத்தோட எப்போ நடந்துக்கிற அந்த நரசிம்மன் காலேஜ்ல ஜோதிங்கிற பொண்ணோட தாவணியை இழுத்தான். போய் shut up. Hearing is going on here. No roaring in between. ஏமா, இவன் தாவணி எழுத்தானா? இல்ல சார். ஜோதியோட கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் இங்க இருக்காங்க, அவங்களையும் கேளுங்க. ஆமா, ஜோதி சொன்னது உண்மை. நரசிம்மாவை தாவணி எடுக்கல. காக்கி எடுத்து கிளப்புங்க. Get up. எழுந்திருக்க முடியாது. மரியாதையா ஏந்திரி. மாட்டேன். எனக்கு காந்தின்னு நீதான் பேர் வச்ச. சத்தியத்துக்காக அவர் லட்டி அடி வாங்கினார். எங்க மாஸ்டருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நான் பெல்ட் அடி வாங்குறதுக்கு தயாரா இருக்கேன். என்ன இன்ஸ்பெக்டர் சார், ஹியரிங் ஆயிடுச்சு இல்ல, இனி சார்ஜிங் ஆரம்பிங்க. உங்களுக்கு கையாலாகாம போனா சொல்லுங்க, டிஎஸ்பி சாரை கூப்பிடுறோம். பிளீஸ், அநியாயமா அவரை அடிக்காதீங்க. நரசிம்மையன் தாவணி எழுத்தது உண்மை. நரசிம்மனுக்கு பயந்து நான் அப்படி போய் சொன்னேன் சார். என் தம்பி ஏன் ரத்தம்னாலும் தர்மத்தின்படி அவன் அடிச்சேன். அதே பெல்ட்டால அந்த அடி உனக்கும் வேணுங்கிறியா? உண்மையை ஒத்துக்கிறியா? வேணும்னு அப்படி செஞ்ச. மிஸ்டர் பிரின்சிபால், ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தையாவது நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. அந்த பொண்ணு தாவணி ரத்தத்தில் நினைஞ்சிருக்கு. இது தெரிஞ்ச என் தம்பி ஏன் அடிச்சேன் தெரியுமா? அவன் வாயிலிருந்து உண்மை வெளியே வரணுங்கிறதுக்காக. மரியாதையா இந்த நரசிம்மனை சஸ்பெண்ட் பண்ணி மாஸ்டருக்கு உத்தியோகம் கொடுக்கறீங்களா, இல்ல ஐபிசி 420 பிரகாரம் இவனை உள்ள தள்ள சொல்றீங்களா? மாஸ்டருக்கு உத்தியோகம் கொடுக்கிறோம், நரசிம்மனை சஸ்பெண்ட் பண்றோம். இனி அடிங்க உங்க காலேஜ் பெல். ஐயோ, பிராந்தி கிடைக்கிட்டா சவாரி பிடிக்கலாம்னா இங்கேயும் போட்டு சேட்டாவா? ஐயோ, நான் ஒன்னும் சொல்லலாமா, என்ன நானே பினாத்திக்கிறேன். தாய் குளத்தோட மோத முடியுமா? அது என்ன வேர்க்கட்டலையா? சாப்பிடு சாப்பிடு, காந்தி விட அதுதான் சாப்பிட்டாராம். என்னாச்சு சார்? நெஞ்சு வலிக்குது. ஹாஸ்பிடல் கொண்டு போட்டுமா? வேண்டாம், வீட்டுக்கு கொண்டு போ, அங்க மாத்திரை இருக்கு. நான் கட்டிக்க வேண்டிய பொண்ண கான்ஸ்டேபிளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தானே உன் ராமராஜ், அதனால அவன் கட்டிக்க வேண்டிய உன்னை நான் கவனிச்சுக்கிறேன்டி. நீங்களா? டே படுவா, கேர போட்டு போட்டு கல்லாட்டம் ஆயிடுச்சுடா இந்த கையே. வா வா வா.
ராஜு, நான் ராணி பேசுறேன். ஹலோ ராஜு, டிராவலர்ஸ் பங்களால கனகாவோட பொண்ணு இருக்கு. சீக்கிரம் வந்துரு. பின்பக்கத்துல கனகாவோட பாடி இருக்கு ராஜு. இப்ப என் தம்பி நரசிம்ம மெழுகுவத்தி ஊதுவான். என்னது? நான் ஊத வேண்டியது நீ ஊதுற? இதுதான் உன் கடைசி பிறந்த நாள்டா. IPC 302 பிரகாரம் உன் தம்பிய தூக்கு மேடையில ஏத்துற. நீரு இந்த இன்ஸ்பெக்டர் ஹோம் மினிஸ்டர் நான் இங்க இருக்கேன். முதல்ல எனக்கு சல்யூட் அடிக்கணும்னு தெரியாதா? தெரியும் சார். ஆனா நீங்க ஒரு ரவுடி பக்கத்துல நிக்கிறீங்க. சல்யூட் அடிச்சா உங்களுக்கு அடிச்சேனா ரவுடி கடிச்சேனான்னு தெரியாதுன்னு தான். இந்த எனக்கு ஏற்கனவே பிபி சுகர் மேலும் ஹோமம் சிச்சி ஹோமம். ஆனாலும் காரணம் என்னன்னு சொல்லாம என் நண்பனை ரவுடின்னு சொல்றியா? என்ன இப்போ இந்த நரசிம்மன ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் என்னென்ன காரணம் தேவையோ எல்லாம் அங்க சொல்ல வைக்கிறேன். இல்ல ஹோம் மினிஸ்டர் நான் சொல்றேன், அவனை விட்டுடு. மாட்டேன். விடாட்டி போன உன் இன்ஸ்பெக்டர் பதவி போயிடும். அது போறதுக்கு பணத்தால வாங்கின பதவி இல்ல, திறமையால வாங்கினது. சிவா, முதல்ல அந்த பையனை மட்டும் விடாம போனா நீ ஸ்டேஷன் போறதுக்குள்ள உன்னை சஸ்பெண்ட் பண்ணி அதே ஸ்டேஷன் முன்னால உன்னை அகத்திக்கிற வைக்கிற அடி அப்பாவை பிடிச்சுக்கிட்டு சடுகுடாடுறியா சடுகுடு. அப்பாவியா? அப்படி நீங்க இந்த பேப்பர்ல எழுதி கையெழுத்து போடுங்க, அவனை விட்டுடுறேன். அம்மா, போலீஸ் என்ன சிக்க வைக்கலான்னு பாக்குற நீ? நான் ஏன் போடுறேன்? அகத்திக்கிறதுங்கிறவனா? நான் கத்தியையும் சுத்தியையும் சேர்த்து தின்னவன். விடு விடு என்ன விடு. இன்ஸ்பெக்டர், என் தம்பி மேல கை வைக்கிறியா? குறுக்க வந்தா ஓ மேலையும் இந்த கைய வைப்பேன். இந்த பெரிய பண்ண ராமாமிர்தத்துக்கு ஆத்திரம் வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சீக்கிரம் உன்னையும் உட்கார வைக்கிறேன் சென்ட்ரல் ஜெயில. வாடா. அண்ணா அண்ணா, இன்ஸ்பெக்டர், என் தம்பியை விடலைன்னா உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? ரவுடிக்கு இங்க நாக்காளி இல்ல, லாக்அப் மட்டும் தான் இருக்கு. என்ன உட்கார சொல்ல மாட்டியா? நீ நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம செய்வேன். மீச முளைச்ச ஆம்பளனா, இடுப்புல அரணா கயிறு கட்டணும். என் பேரு பெரிய பண்ண ராமாமிர்தம். ஆத்திரம் வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. உனக்கு ஆத்திரம் வந்தா துள்ளுவேன், எனக்கு ஆத்திரம் வந்தா எவனா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடுவேன். மூஞ்சில் அடிச்சேன்னா உன் வாயில இருக்கிற 32 பல்லும் சிதறி போயிடும். உன்னை சுட்டு பொசிக்க. யூனிஃபார்ம்ல உள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் மேல துப்பாக்கி குறி வச்சதுக்கு IPC 307 படி உன்னையும் உள்ள தள்ளிடுவேன். உன் தம்பி கை கால ஒடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிறேன். என் தம்பி நீ அடிப்பியா? நான் அடிச்சா என் கௌரவம் குறைஞ்சு போயிடும். அன்னைக்கு வெள்ளக்காரங்களை நடுநடுங்க வச்ச கட்டபொம்மன்
இன்னைக்கு கொள்ளைக்காரங்களை நடுங்க வைக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் ராமராஜா பிறந்திருக்கா மிஸ்டர் பெரிய பண்ணை ராமாமிர்தம். ஸ்டேஷன் ஒண்ணுதுன்னு துள்றியா? ஸ்டேஷனை விட்டு வெளியே போவோமா? ரெடி? உடம்புல காக்கி துணி இருந்தா தானா இன்ஸ்பெக்டர், இல்லாட்டி போனா ஒன்ன மிஞ்சின ரவுடிடானா? கமான், எந்த இடத்துக்கு போய் அடிச்சுக்கலாம்? மவுண்ட் ரோட், லஸ், ஸ்ரீநகர், சொல்லு. ஐயோ டேய், அம்மா வராதுடா. உன் அண்ணன் இங்க இருக்கான், அண்ணான்னு கத்து. உன் தம்பிய பொம்பளைங்களை விட்டு அடிக்க வைக்கிறியா? பெண்கள் வாழ்க்கையோட விளையாடுனா இப்ப அவங்க லட்டிங்க அவன் உடம்போட விளையாடிக்கிட்டு இருக்கு. ஓகே, என் தம்பி அநியாயமா கைது செஞ்சதுக்கு டெல்லிக்கு போய் லாயரை கொண்டாந்து உன்னை என்ன செய்யறேன் பார். வேண்டாம், சொல்லிடுறேன். ஜோதியையும் கனகாவையும் நான் தான் கற்பழிச்சு சாவடிச்சேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம சொல்லிட்டான். டெல்லிக்கு போறியா? லாயரை கொண்டு வரியா? டேய், ஏன் டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு லேடி கான்ஸ்டபிளை கற்பழிச்சு கொன்னவன டெல்லி இல்ல ஃபாரின்ல இருந்து லாயரை கொண்டாந்தாலும் விடவே மாட்டேன். குட் மார்னிங். என்ன? அதான் உங்க லேடி கான்ஸ்டபிள் போனா எங்க இருக்குன்னு காமிச்சு ஹெல்ப் பண்ண இல்லையா? கவர்மெண்ட் மெடல் கொடுக்கும். எனக்கு இருக்கு அந்த பித்தளை வில்ல. என்கிட்டே இருக்கு பவுன்னு வில்ல. இன்னும் கோவம் எதுக்கு வாத்தியாரே? அவன் தான் உண்மையை ஒத்துக்கிட்டான்ல, கொஞ்சம் சிரிக்கலாம் இல்லையா? அப்பாடா 10% குறைஞ்சிருச்சு. வாத்தியார் வாத்தியாரே, கவர்மெண்ட்ல கொடுக்கறது எனக்கு வேண்டாம். நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். என்ன வேணும்? கேக்குறது சரியா? சரிங்க, வேண்டாம். பாட்டிமா கிட்ட கேக்குறேன். பாட்டிமா, பாட்டிமா. என்னடி? உங்ககிட்ட புளியங்க இருக்கா? இல்ல. மாவடு? இப்ப அது காய்க்கிற காலமும் இல்ல, எனக்கு அதை திங்கிற வயசும் இல்ல. உனக்கு இல்ல, எனக்கு. புளிப்பா இருக்கிறது ஏதாவது கூட திங்கணும் போல இருக்கு. புளிப்பா இருக்கிறது திங்கணும் போல இருக்கா? ஆமா பாட்டிமா, கொஞ்சம் தள்ளு. விடிஞ்சதுல இருந்து ஒரே வாந்தி. அம்மா வாந்தியா? சின்ன சின்ன காலு வயித்துல உதைக்குது, சின்ன சின்ன கைங்க என் வயித்துல பிராண்டுது. அடி பாவி, எல்லாம் உன் பேரனோட விளையாட்டு பாட்டிமா. பேச்சளவுலதான் இருக்கு போல இருக்குன்னு நினைச்சேன். விளையாட வேற ஆரம்பிச்சுட்டானா? பாட்டிமா, 3 மாசமா முழுகாது இருக்கேன். ஓ பெரிய மனுஷா, அதுக்குள்ள நீ வந்துட்டியா? பாட்டிமா கிட்ட லட்டியால் அடிச்சு கை காலெல்லாம் உடைச்சிடுவேன். உனக்கு 3 மாசமா? அப்படி இல்ல, கனவுல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதாட்டும் எனக்கு 3 மாசம் நிறைஞ்சதாட்டும் தோணுச்சு. பாட்டிமா கிட்ட கனவு அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். ஓ பெரிய மனுஷா, இரு இரு, எங்க விட்டுட்டு போற? நான் கேட்டத மரியாதையா தந்துட்டு போ. நீ ஸ்டேஷன்ல கேட்கலையே? இங்க உன்ன கேக்குறேன். என்னடி அது? கேளு, என் பேரன் கேட்டதை தந்துடுவான். நிஜமா தருவாரா? தர்றேன், கேளு. எனக்கு ரைட்ல ஒண்ணு, லெப்ட்ல ஒண்ணு, சென்டர்ல ஒண்ணு, மொத்தம் சேர்த்து 3 முத்தம் கொடுத்துடு. ஒரே வாட்டி 3ன்னா நடக்காதடி. கச்சக்குன்னு ஒண்ணு தருவான், பாட்டி வாங்கிக்க. மறைஞ்சிருந்து பாக்குறேன். ராஜு ராஜு.